நான் என்ன தப்பு பண்ணேன்? இந்த கிருத்தி எதுக்கு என்னை இப்படி சொல்கிறா? அப்படின்னா எனக்கு ராக்கி கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதுக்கு தகுதி இல்லையா? அவன் தான் என்னை கேன்டீன் கூப்பிட்டுன்னு போகிறேன்னு சொன்னான். நான் ஒன்றுமே சொல்லலையே. கேன்டீனில் போய் சாப்பிடாதுன்னு சொன்னால் போதும், அதுக்கு எதுக்கு அவள் என்ன அப்படி பேசுகிறா? ஏய் ஸ்ரீ, ஸ்ரீ இங்கே பாருடி. ஸ்ரீ, அழுகுறியா? இல்லை. பின்ன இப்படி திரும்பி பாரு. மாட்டேன், போடா. என்னடி ஸ்ரீ, எதுக்கு அழுகுற? ஏண்டா ராக்கி, நானடா உன்னை கேன்டீனில் போய் சாப்பிடலான்னு கூப்பிட்டேன். இல்லடி. அப்புறம் ஏன்டா அந்த கிருத்திகா அப்படி பேசினா என்ன? எனக்கு உன்கிட்ட பேசுறதுக்கு தகுதி இல்லையா? நாங்கள்லாம் தகுதி இல்லாதவங்களாடா? ஏ லூசு, அவ ஒரு லூசு, கண்டதையும் உளருவா. அதெல்லாம் கேட்டு நீ எதுக்குடி அழுகுற? இல்லை, எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக போச்சு தெரியுமா? கிருத்திகா ஏன் இப்படி பேசுகிறா? நான் ஒரு நாளும் அவகிட்ட இந்த மாதிரியெல்லாம் பேசுனதே இல்லை. உனக்கே தெரியும் இல்லையா? யார் மனசும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறவன் நான். ஆனால் இந்த கிருத்திகா என்னை எப்படி நோகடிச்சிட்டா பாரு. சரிடி ஸ்ரீ, அவ ஏதோ தெரியாம பேசிட்டா, விட. எனக்கு நினைக்க ரொம்ப அழகியாக வருது ராக்கி. நான் இப்போவே எங்கள் அப்பாவை பார்க்கணும். ஐயோ ஏ ஸ்ரீ, நீ ஒரு லூசுன்றத அடிக்கடி ப்ரூவ் பண்ற. இந்த விஷயத்தெல்லாம் எதுக்கு மாமா கிட்ட சொல்ற? அவரு வருத்தப்படுவாரு. அப்பா வருத்தப்படுவாங்களா? ஆமா, இல்லையா பின்ன? இதெல்லாம் போய் அவர்கிட்ட சொன்னியனா அவரு இன்னும் வருத்தம் தான் படுவார். அப்போ நான் யார்கிட்ட தான் சொல்லட்டும்? சரி சரி, நீ எதுக்கும் நீ கவலைப்படாத. இந்த விஷயத்த நான் அம்மா கிட்ட சொல்லி அந்த கிருத்திகாவை நல்லா திட்ட சொல்றேன். இல்லை நல்லா அடிக்க சொல்றேன். அச்சச்சோ, வேண்டாம் ராக்கி, அடிக்கலாம் வேண்டாம். அவளுக்கு வலிக்கும் இல்லை. சும்மா திட்ட கூட வேண்டாம், எடுத்து சொன்னால் போதும். நிஜமாவே நீ லூசு தான் ஸ்ரீ. ஏன்டா அப்படி சொல்கிற? பின்ன உன்னை இப்படி அழ வச்சிருக்கா, ஆனால் நீ அவளை திட்ட வேண்டாம், அடிக்க வேண்டாம், எதுவும் பண்ண வேண்டான்ற. இல்லைடா, அவன் மனசு வருத்தப்படுவா இல்லை? நிஜமாவே மாமா உன்னை ரொம்ப நல்லா வளர்த்துருக்காங்க ஸ்ரீ. நீ ரொம்ப 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 நல்ல பொண்ணு. நிஜமாவா? ஆமாடி, நீ நிஜமாவே ரொம்ப நல்ல பொண்ணு. நீ ஒரு தேவதை. உன்னை கல்யாணம் பண்ணிக்க போற பையன் ரொம்ப 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 லக்கி. அப்படியா? ஆமா. சரி, இப்போ நம்ம ரிசல்ட் பார்க்க போலாமா? அச்சச்சோ, பாருடா ராக்கி, நம்ம எதுக்கு வந்தோன்னே மறந்துட்டு என்னென்னமோ பேசின்னு இருக்கோம். வட சீக்கிரம் போய் நம்ம ரிசல்ட் பார்க்கலாம். சரி வா போலாம். சாப்பிடுங்க. நீங்க? இல்லை எனக்கு இந்த பிளாக் காஃபி போதும், நீங்கள் சாப்பிடுங்க. இது நம்ம ஆஃபீஸ் கிட்ட இருக்கிற ஃபேமஸான பேக்கரியோட கேக்கு. ஆமாம், எனக்கு இந்த ட்ரெஸ்லிச்சஸ் கேக் தான் பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் ஒருத்தரை பற்றி இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஏதாச்சும் ஒரு காரியம் பண்ணணும்னு நினச்சேன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு வந்துடும். ஆமாம், நீங்கள் இவ்வளவு பெரிய பிஸ்னஸ் மேன், உங்களுக்கு தெரியாது? புரிஞ்சா சரிதான். காஃபியோட வாசனை ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா ஜூஸியாக டேஸ்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் டைம் எனக்கு வேணும்னா நான் இங்கேயே வந்து வாங்கிக்கிறேன். ஷியோர், எங்கள் ஆஃபீஸ் பக்கத்தில் தான் இருக்குது. எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு கால் வருது, ஒரே நிமிஷம். யா, கேரி ஆன். ஹலோ மோனிஷா. சொல்லுடி, என்ன இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்க? இல்லை, இன்னைக்கு நைட் பார்ட்டி இருக்குல்ல, மறந்துட்டியோ என்னமோன்னு நினச்சேன். சேச்சா, அது எப்படி நான் மறக்குவேன்? கண்டிப்பாக வந்துடுறேன். உனக்கே தெரியும் இல்லை, நான் எந்த பார்ட்டியும் மிஸ் பண்ண மாட்டேன்னு. என்னது, நைட் பார்ட்டியா? என்ன இந்த பொண்ணு? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வராங்கடி, சொல்லிட்டேன் பார்த்துக்கோ. உனக்கு இப்போவே தெரியும்டி, நான் கண்டிப்பாக வந்துடுறேன். 10 o'clock ஷார்ப் அங்கே இருக்குவேன். அப்புறமா உன்னோட எக்ஸு முட்டல், நான் அப்புறமா கால் பண்ணுறேன் உனக்கு, வெயி. என்ன எக்ஸ் என்னென்னமா பேசிக்கிறாங்க? சரிடி, நான் ஒரு முக்கியமான விஷயமா வெளியே வந்திருக்கேன். வீட்டுக்கு போய் உனக்கு கால் பண்ணுறேன், வெய் ஃபோனை. ஓகேடி, பாய். சாரி, அது வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். இன்னைக்கு ஈவினிங் ஒரு பார்ட்டி இருக்குது, அதை பற்றி தான் பேசின்னு இருந்தோம். என்ன, நீங்கள் பார்ட்டியெல்லாம் அட்டென்ட் பண்ணுவீங்களோ? ஆமாம், இதெல்லாம் என்ன இருக்குது? இதெல்லாம் நார்மல் தானே இப்போது? இல்லை, நான் பார்த்த பெண்கள்லேயே இது வரைக்கும் பார்ட்டியெல்லாம் நார்மல்னு யாரும் சொன்னதில்லை. ஓ ஆமாம், உங்கள் வீட்டில் லேடிஸ் யாராச்சும் இருக்காங்களா இல்லையா? ஓ இருக்காங்களே, எங்கள் அம்மா இருக்காங்க, எங்கள் பாட்டி இருக்காங்க,
எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருக்கா. அவங்க யாரும் பார்ட்டிக்கெல்லாம் போக மாட்டாங்களா? கிளப், டிஸ்கோ? வாட்? ஓ, அப்போனா நீங்கள்லாம் இன்னும் அந்த பழைய பஞ்சாங்கத்தையும் கட்டின்னு அழுவுறீங்களா? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. பழைய பஞ்சாங்கத்தை கட்டின்னு அழுதா என்ன இப்போ? உங்களை மாதிரி வெஸ்டர்னுக்கு மாற சொல்கிறீங்களா? இதெல்லாம் ஒன்றும் வெஸ்டர்ன் இல்லையே. இங்கே பாருங்க, நம்மளுக்குன்னு சில கல்ச்சர் இருக்குது. அதைப்படி நடந்தால் தான் நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையும் கிடைக்கும். எது அடாப்ட் பண்ணிக்கணுமோ அதை பண்ணிக்கணும். நான் தப்புன்னு சொல்லலை. பட் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது. எனக்கு வரப்போகிற மனைவி இப்படி இருக்கணும்னு நான் ஒரு கற்பனை பண்ணி வச்சுருக்கேன். அதில் நான் இல்லைன்றீங்களா? உங்களோட ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் அதை நகர்ந்து தான் போயின்னு இருக்கு. இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டில் நான் ஒரே பொண்ணு. எனக்கு என்ன தோணுதோ அது பண்ணுறதுக்கான உரிமையை என் பேரண்ட்ஸ் எனக்கு கொடுத்துருக்காங்க. இதே தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பையன்கிட்டையும் எதிர்பார்க்குறேன். என்னோட எதிர்பார்ப்பு தப்பா? சேச்சா, அது உங்களோட எதிர்பார்ப்பு. உங்களுக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல, அதே மாதிரி தான் எனக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இப்போ கடைசியாக என்ன தான் சொல்ல வரீங்க? என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? தெரியல, பிகாஸ் இட்ஸ் நாட் அ ஜோக். இது லைஃப் சம்மந்தப்பட்ட விஷயம். அதால நான் நிறுத்தி நிதானமாக யோசனை பண்ணி தான் என்னோட முடிவை சொல்லுவேன். ஷியோர், யூ கேன் டேக் யூ ஓன் டைம். ஆனால் எனக்கு தேவையான ஃப்ரீடம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா எனக்கு இந்த கல்யாணத்தில் முழு சம்மதம். தேவையான ஃப்ரீடமா? புரியல. எனக்குன்னு சில ஆம்பிஷன்ஸ் இருக்குது, எனக்குன்னு சில ஹாபிஸ் இருக்குது, எனக்குன்னு சில ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. இப்போ பாருங்கள், நான் பாட்டி போகிறேன். இதை நீங்கள் தடுக்கக்கூடாது. சாரி, இதெல்லாம் நீங்கள் கல்யாணத்துக்கு அப்புறமா எதிர்பார்க்கவே முடியாது, எதிர்பார்க்கவும் கூடாது. பிகாஸ் எங்களோடது ட்ரெடிஷ்னலான ஃபேமிலி. ஓ அப்படியா? அப்போனா நானும் என்னோட முடிவை மறுபரிசீலனை செய்யணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அதுக்கான உரிமை உங்களுக்கு இருக்கு. ஓகே, இப்போ சாப்பிடுங்க, மற்றது நிதானமாக பேசிக்கலாம். ம், ஓகே. நான் வீட்டுக்கு போய் உங்கள் அப்பாவுக்கு கால் பண்ணி என்ன ஏதுன்னு சொல்கிறேன். ஓகே தென். இது சரிப்பட்டு வருமா தெரியல. அம்மா கிட்ட அப்பா கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணணும். மச்சான், என்னடா பாஸ் பண்ணியா இல்லையா? ஐயோ மச்சான், ஜஸ்ட் மிஸ்டா, பார்டரில் பாஸ் ஆயிருக்கேன். நானும் தான்டா, எப்படியோ லக்கில் பாஸ் ஆயிட்டேன். இல்லைன்னா வச்சுக்கோ, இந்த அரியர்ஸ் எழுதுறதுக்குள்ளேயே உயிரே போயிடும். டேய் என்னடா இங்கே நிற்கிறீங்க? ரிசல்ட் பார்த்துட்டிங்களா? பாஸா? என்ன ஸ்ரீ, நீ இன்னும் ரிசல்ட்டே பார்க்கலையா? நாங்கள் 2 பேரும் தப்பிச்சிட்டோண்டி. அட பாவீங்களா, பாஸ் ஆயிட்டீங்களாடா? ம், ஆமாடி. போய் சீக்கிரம் பாரு உன்னோட ரிசல்ட். அப்படியே உன் பார்ட்னரோட ரிசல்ட்டையும் பார்த்துக்கடி. அவனே பின்னாடி தான் வந்து நிற்கான்டா. இரு, நான் என்னோட ரிசல்ட் போய் பார்த்துன்னு வரேன். டேய் எரும மாடே ராக்கி, சீக்கிரம் வாடா. என்னடா முகத்துல இவ்வளோ பிரகாசம்? பாஸ் ஆயிட்டீங்களோ? டே ராக்கி, நான் பாஸ் ஆயிட்டேன்டா. அடி பாவி ஸ்ரீ, இருடி நானும் வரேன். ஐயோ, என்னடி கிளாஸ்ல செகண்ட் வந்திருக்க? எனக்கே தெரியலடா. ச்சே, அதுக்கு தான் இந்த பொண்ணுங்களை நம்பவே கூடாதுப்பா. தெரியாதுன்னுவாங்க, பார்த்தா ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்துருவாங்க. அது இருக்கட்டும், உன்னோட ரிசல்ட் பாருடா. எந்த ராக்கி எங்க போச்சு? ராகேஷ். நானும் பாஸ்டி. ராக்கி ஜாலிடா. ராக்கி, நம்ம ஜெயிச்சிட்டோம் ராக்கி. எம்மா தாயே, இரு, இப்போதான் செகண்ட் செம் முடிச்சிருக்கோம். என்ன ஒரேடி ஃபைனல் இயர் முடிச்சிட்ட மாதிரி சந்தோஷப்படுறேன். என்னடா, பாஸ் பண்ணது தானே, அதுவும் அரியர்ஸ் இல்லாம. ராக்கி, எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமாடா. அப்பா, அந்த ஹிட்லர் கிட்டேருந்து நான் தப்பிச்சிட்டேன்டா. நானும் தாண்டி தப்பிச்சிட்டேன். ஆனால் எதுக்கு இவ்வளோ கம்மி மார்க்ஸில் பாஸ் பண்ணியிருக்கேன்னு பிடிச்சிக்குவானே. நீ கேட்டுன்னு வந்த வாரம் அப்படி உனக்கு இந்த மாதிரி அண்ணன் கிடைச்சிருக்கான். டேய், உடனே அத்தைக்கு ஃபோன் பண்ணுடா. எதுக்குடி? அத்தை காலையிலே கேட்டாங்க, குலாப் ஜாமுன் வேணுமா, கேசரி வேணுமா, இல்லை வேற ஏதாச்சும் செய்யணுமான்னு. அத்தைக்கு ஃபோன் போட்டு இருக்கிற எல்லா ஸ்வீட்டும் செய்ய சொல்லுடா. ரொம்ப முக்கியம். ப்ளீஸ்டா, இதை வச்சு நம்ம நல்லா சாப்பிடலாம்ல. அப்புறமா அதை சாப்பிடாத இதை சாப்பிடாதன்னு இம்சை பண்ணுவாங்க, வெயிட் போட்டுருவேன்னு. ப்ளீஸ்டா. சரி சொல்கிறேன், விடு. மச்சி ராக்கி, எல்லாம் பக்கத்தில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலாமாடா? எதுக்குடா? அதான் பாஸ் பண்ணிட்டோம்ல, சின்ன பார்ட்டி. டே, அந்த ரெஸ்டாரண்ட்டில் வெறும் பீஸா, பர்கர், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அந்த மாதிரி தான்டா இருக்கும். பரவாயில்லடா. டே வினோத், என்னடா இந்த மாதிரி எல்லாம் சாப்பிடுவாங்க? எனக்கு இந்த மாதிரியெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. ஏண்டி, உனக்கு சாப்பிட்றது பிடிக்காதா? நீ ஒரு ஃபுடின்னு நான் கேள்விப்பட்டேன். சாப்பிட்றது பிடிக்காதுன்னு சொல்லலை நான். இந்த மாதிரி பீஸா, பர்கர், சே நம்மளுக்கு என்ன இருந்தாலும் பிரியாணி ஒரு புடி பிடிக்கணும், இந்த பக்கம் சிக்கன் பீஸை ஒரு கடி கடிக்கணும். அதுதான் சூப்பரான பார்ட்டி. அப்படியே சைடுக்கு அப்படி இப்படி கொஞ்சம் பாயசம் அந்த மாதிரி எதனா இருந்துச்சுன்னா
சூப்பராக இருக்கும். நீங்கள் என்னங்கடா அண்ணா பீஸா பர்கர் சே. ஆமா தாயே, இங்க பக்கத்துல இருக்கிறது அந்த ரெஸ்டாரண்ட் தாமா. நீ வேணானா எங்களுக்கு உன்னோட பிரியாணி பாட்டி சொன்னல, அது வேணானா தனியாவே. அப்படின்ற இதுவும் நல்ல ஐடியா தான். அப்போது நம்ம நாளைக்கு ஒரு நல்ல பிரியாணி ஹோட்டல் போகலாமா? சூப்பர் ஐடியாடி, போலாம். சரி வாங்கடா, இப்போ அந்த ரெஸ்டாரண்ட் போலாம். ஏய் ராக்கி, ஜாலி ஜாலி ஜாலி. எனக்கு சந்தோஷம் தாங்க முடியலடா, நான் பாஸ் பண்ணிட்டேன். சரி ஓவரா எகிறாத, சும்மா இரு. கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் ஸ்ரீ. ராக்கி அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம்டா. மாமாக்கு சொல்லலாம், அம்மாவுக்கு சொல்லலாம், எல்லாருக்கும் சொல்லலாம். வா மச்சான், நாங்கள் அந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிறோம், வந்துருங்கடா எல்லாரும். ஓகேடா மச்சான். சரி வா ஸ்ரீ, நம்ம போகலாம். என்னடா மச்சான் வினோத், இது ரெண்டுங்களா லவ் பண்ணுங்களா என்ன? கூட முட்டாள், அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்டா. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸை நான் பார்த்தது இல்லப்பா. ஆமாடா, இவங்கள மாதிரி ஃப்ரெண்ட்ஸை நம்ம எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டோம். அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்டா. சின்ன வயசுலேருந்து 2 பேரும் ஒன்றா படிக்கிறாங்க, ஒன்றா இருக்கிறாங்க, ஒன்றா வீட்டுக்கு போகிறாங்க, ஒன்றா வராங்க. எப்படிடா இந்த காலத்துல கூட இப்படி இருக்க முடியுது? நம்ம ராக்கி ஸ்ரீயால மட்டும்தான் இருக்க முடியும். நட போலாம். ச்சே, இந்த மாமாக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புத்தியே வராது. இந்த பிச்சைக்காரி கூடவே சுத்துறாரு. அவளையும் எவ்வளவு திட்டினாலும் கொஞ்சம் கூட சொர்ணம் இல்லாம, ஐயோ இப்பதான் அந்த மாதிரி திட்டினேன், திருப்பியும் அவன் கூடவே சுத்துறா இவ. இது ரெண்டுங்களே என்னதான் பண்றதோ எனக்கே தெரியல. இதெல்லாம் தெரியாத அம்மா என்ன பிடிச்சி உயிர் எடுக்கிறாங்க. ஹலோ கிருத்தி. என்ன சொல்ல வினோத்? என்ன கிருத்தி, பாஸ் பண்ணிட்டியா இல்லையா? ஏன் முகம் ஒரு மாதிரி இருக்கு? அதெல்லாம் பாஸ் ஆயிட்டேன் நான். அப்புறமா ஏன் ஒரு மாதிரி இருக்க? என்ன உன்னோட ராக்கி மாமாவை பார்த்து முகம் சுருங்கிடுச்சா? உனக்கு தான் தெரியும் இல்லையாடி, அவன் எப்பவுமே அவ கூட தான் சுத்துவான்னு. இது என்ன புதுசா? ஃப்ரீயா விடு. அதெல்லாம் எனக்கு தெரியும். எங்க ஃபேமிலி விஷயத்துல நீ எதுக்கு தலையிடுற? மோரோவர், நான் பாஸ் ஆனாலும் ஃபெயில் ஆனாலும் அது எந்த விதத்துலையும் என்னை அஃபெக்ட் பண்ண போகிறதில்ல. உங்களை மாதிரி வேலை செஞ்சு பிழைக்கணுன்ற அவசியமும் எனக்கு இல்லை. எங்களுக்கு இருக்கிற சொத்துக்கு 3 தலைமுறையாக உக்காந்து சாப்பிடலாம். அந்த மாதிரி ஆளுங்க நாங்கள்லாம். ஏய், இப்போ நான் என்ன கேட்டேன், நீ என்னடி சொல்ற? முதல்ல இந்த வாடி போடின்னு கூப்பிடுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. இதெல்லாம் அந்த பிச்சைக்காரி ஸ்ரீகிட்ட வேணான்னா வச்சுக்கோங்க. அம்மா தாயே, உன்கிட்ட பேசுனது பெரிய தப்புதாம்மா. உனக்கு ஒரு பெரிய கும்பிடு. முதல்ல இங்கேருந்து போயிடு. ச்சே, எதுக்கு தான் எல்லாரும் இப்படி எனக்கு கடுப்பாக்குறாங்களோ தெரியல. நிம்மதியாக வந்த ரிசல்ட் கூட என்னால் என்ஜாய் பண்ண முடியல. என்னடா மச்சான் இப்படி கத்துறாய்வோ? இதெல்லாம் தெரிஞ்சதுதான் விடு. அவளுக்கு அந்த ராக்கி மேலே ஒரு கண்ணு, அவன் இவ்வளோ கண்டுக்கிறதே இல்லை. அந்த கடுப்பு தான். ஓஹோ, அதனால தான் அந்த ஸ்ரீயை பிடிக்கலையோ இவளுக்கு? ஆமாடா, அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்கல்ல. எப்போ பாரு அவன் அவ கூடவே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான். இவளை திரும்பியும் பார்க்கறதில்ல. அதனால தான். இவங்க 2 பேரும் என்ன ரிலேஷனா மச்சான்? ஆமாடா, அவங்க அத்தை பொண்ணு தான் இவோ. அந்த தைரியத்தில் தான் அவன் பின்னாடி சுத்துறா. அதுக்கு தான் கொழுப்பும் கொஞ்சம் ஜாஸ்தி. பணக்கார இடமாச்சே. விடுறா மச்சான், நம்மளுக்கு எதுக்கு இதுங்க கதையெல்லாம். சரி வாடா மச்சான், ரெஸ்டாரண்ட்ல ஸ்ரீ ராக்கியெல்லாம் நம்மளுக்காக காத்துன்னு இருக்குவாங்க, போகலாம். சரி வாடா போலாம். என்ன இது, வெளியே போய் எவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னுமே இவரை காணோம். அது என்னத்தான் அப்படி பேசுறாங்களோ, எரிச்சலா இருக்கு. இன்னும் மது மேடம் ரொம்ப சந்தோஷமா இங்க வெயிட் பண்ணின்னு இருக்க மாதிரி தெரியுது. ஏன் விஷ்ணு சார், என்ன வம்புக்கு இழுக்கலனா உங்களுக்கு தூக்கமே வராதா? அது என்னமோ தெரியல மது மேடம், உங்க வாய்ஸை கேட்காம என்னால தூங்கவே முடியறதில்ல. நேரம் கிட்ட நேரத்துல எதுக்கு சார் இப்படி எனக்கு கடுப்பாக்குறீங்க? என்ன மேடம், சாரை தேடுறீங்களா? அவர் தான் பிஸின்னு தெரியும் இல்ல? நான் ஒன்றும் அவரை தேடல. நான் உங்ககிட்ட சொன்னேனா அவரை தேடுறேன்னு? அப்புறம் இங்க வந்து நின்னு இன்னியார தேடுறீங்க? யாருக்காக வெயிட் பண்றீங்க? இதெல்லாம் நான் ஏன் சார் உங்ககிட்ட சொல்லணும்? விஷ்ணு, சார், பெண்டிங் இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் என்னோட ரூமுக்கு எடுத்துட்டு வாங்க. ஓகே சார். என்னாச்சு, முகமே சரியில்லை, ஒரு மாதிரி இருக்காரே. போய் என்னன்னு கேட்கலாம். விஷ்ணு சார். சொல்லுங்க மேடம். சார், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன மேடம், உரிமையோட இந்த வேலையை செய்யடான்னு சொல்லுங்க. அதை விட்டுட்டு ஹெல்ப் கில் பண்ண. சார், உங்ககிட்ட பேசுகிற மைண்ட் செட்டில் நான் இல்லை சார். இப்போ ஃபைல் கேட்டார்ல, அதை நான் எடுத்துகிட்டு போட்டுமா? தாராளமாக எடுத்துட்டு போங்க. தேங்க்யூ விஷ்ணு சார், தேங்க்யூ ஸோ மச். நம்மளுக்குள்ள எதுக்கு மேடம் தேங்க்ஸ் எல்லாம்?
இதுக்கு மேலே பேசினேன்னா எனக்கு தலைவலியே வந்துடும். சரி சார், நான் அந்த ஃபைலை எடுத்துன்னு போய் சார் கிட்ட கொடுத்துட்டு வரேன். மது மேடம், நீங்க என்னவே பண்ணாலும் சரி, நம்ம பாஸ் இதுக்கெல்லாம் அசர மாட்டாரு. இது தெரியாம பாவம் நீங்களும் இத்தனை வருஷமா அவருக்காக ட்ரை பண்ணின்னு இருக்கீங்க. உங்களை நினைச்சாலே எனக்கு பாவமா இருக்கு. பார்க்கலாம், என்னைக்கு இருந்தாலும் இந்த விஷ்ணுக்கு இந்த மது மேடம் தான்.